இரண்டாவது வசனத்தின் பின்பகுதி. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது தேவனோடு நமக்கு உறவு உண்டாகிவிட்டபடியால் பாருங்க, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அது என்ன நம்பிக்கை பாருங்க, தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன செய்கிறதாம், உண்டாகிறதாம். தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை என்றால் அது எதை பற்றி பேசுகிறது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகையிலே வரப்போகிறார். வரும்போது பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த அழிவுள்ள சரீரத்தை களைந்து போட்டு நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையின் சாயலை நாம் எல்லோரும் என்ன செய்வோம், அணிந்து கொள்வோம். நாம் இந்த அழிவுள்ள சரீரத்தை களைந்து போட்டு இயேசுவினுடைய அந்த அழியாமை நிறைந்த அந்த மகிமையின் சரீரத்தை நாம் தரித்து கொள்வோம். அந்த சாயலாகவே நாம் என்ன செய்வோம், மாற்றப்படுவோம். மாற்றப்பட்டு இப்படியாக இயேசுவோடு கூட நாம் நித்தியமாக என்ன செய்ய போகிறோம், அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம் பிரியமானவர்களே, இந்த மகிமை நம்பிக்கை பாருங்க எல்லோருடைய உள்ளத்திலும் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு எப்பொழுது நமக்கு தேவனோடு அந்த உறவு வருகிறதோ அப்போமே பாருங்கள், இந்த பரலோக பாக்கியத்தை குறித்த அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தை என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது. அந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தை நிரப்புவதன் மூலம் வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, அதன் மூலம் நமக்குள்ளே ஒரு மேன்மை பாராட்டல் உண்டாகிறது தான். மேன்மை பாராட்டல் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அருமையான அர்த்தம் என்னவென்றால் பெருமகிழ்ச்சி என்ன செய்கிறது, உண்டாகிறது. பெருமகிழ்ச்சி, நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார், நான் அவரோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறேன். இந்த அழிவுள்ள இந்த சரீரத்தெல்லாம் களைந்து போட்டுவிட்டு நான் அவருடைய மகிமையின் சாயலாக நான் என்ன செய்யப்பட போகிறேன், மாற்றப்பட போகிறேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை, மகிமை நம்பிக்கை நம்ம என்ன செய்து விடுகிறது, நிரப்பி விடுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை முதலாவது நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது.